ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ராயலில் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன டெக் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் இந்த டெக் நமக்கு சொன்னவர் ஸ்மைடி பாய் 8517. ப்ரோ, லெட்ஸ் ட்ரை ஃபார் எவால்டு ஃபயர் கிராக்கர்ஸ், எவால்டு வேல்கரி, பிரின்ஸ், ஆரோ, ஆக்ரைடர், இன்ஃபர்னோ டிராகன், காப்ளின் கேங், ஸ்கெலிட் அண்ட் பேரல். டோட்டலாக 8 கார்டு ரிவீல் பண்ணியிருக்கீங்க. அந்த 9வது கார்டு, அதாவது பில்டிங் கார்டு என்னென்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். பட் ஐ ஃபீல் டு யூஸ் அ டாகட் டச்சஸ் இன் திஸ் டெக். ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு போகிற காம்போ இதுதான். இந்த டெக்கில் பில்டிங் கார்டு இல்லாது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ளே பண்ண. ஏன்னா என்னோடய மோஸ்ட்டாக ட்ராஃபி புஷிங் கார்ட்ஸ் டெக்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி போங்க, நான் பில்டிங் கார்டு வச்சுருப்பேன். ஸோ பில்டிங் கார்டு இல்லாமல் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் போச்சு, ஆனால் தோத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி 3 மேட்ச் விளாட போகிறோம். இந்த 3 மேட்ச்சில் தோக்காமல் எப்படி வின் பண்ண போகிறோன்னு அப்படி சொல்ல முடியாது. தோக்காமல் வின் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படி வேணால் சொல்லலாம். ஐயோ, ஒரு ஓப்பியான லாகடா. பட் ஆனால் வேலைக்காகலையே. அவன் கொஞ்சம் நர்வஸ் ஆகி விட்டான் போல இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எனக்கு பின்னாடி ஃபயர் கிராக்கர்ஸ் வந்ததா, டக்குன்னு லாக் அடித்தான். ஸோ அந்த நர்வஸில் அவனால் சரியாக டொர்னடோ ப்ளேஸ் பண்ண முடியல, எனக்கு தெரியல. எது எப்படியோ அது நமக்கு நல்ல சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. ஓகே, ஐ எம் கோயிங் டு யூஸ் அ பிரின்ஸ். கன்ஃபார்ம் அவன் ஆக் புஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா பெக்கா போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பெக்கா தானே ட்ரெண்டில் இருக்குது. Okay, I am not using anything. Not bad, not bad. சாவுடா, ஷித்தொலடா. டேகட் டச்சஸோட இது வேறு காலி ஆயிடுச்சு எல்லாம். எப்படி அந்த விசானை சாவடிக்க முடியலனால நெக்ஸ்ட் டைம் நான் ஃபயர் கிராக்கர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறேன்பா. அவனோட அது இப்போ நம்ம வாங்கி யூஸ் பண்ணாத வரைக்கும் சந்தோஷம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இறங்கும்போது அவன் கார்ட்ஸ் போட்டு டிஃபெண்ட் பண்ணுறான். ஸோ அவன் கார்ட்ஸை நம்ம பெயிட் பண்ணணும். அதுக்கும் எனக்கு ஃபயர் கிராக்கர்ஸ் தேவை. ஸோ முதல்ல என்னோடய ஃபயர் கிராக்கர்ஸை நான் விடவே கூடாது, அது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. டெஸ்லாம் வச்சுருக்கான். ஸோ ஒரு புஷ்ஷிங் போயிட்டு தான் ஆக இறக்கணும் நெக்ஸ்ட் டைமு. I use a Valkyrie in a back side. நான் இங்கே ஆரோ அடிக்கலான்னு பார்க்குறேன். அவனோட இதுவை கவுண்டர் பண்ண ஒரு நல்ல விஷயம் தானே ஏர்லியரா. சூப்பர்ரா, போடுங்க சார், அவனை போடுங்க சார். அவன் தான் சார் நடிக்கிறது. போடுறான், இப்போ போடுறா, டெஸ்லா போடுறா. டேய், ஐயோ போட்டானே, கரெக்டாக போட்டானே. இட்ஸ் ஓகே, நாட் பேட். வி ஆர் இன் த லீட் நவ். அது வரைக்கும் சந்தோஷம். அப்போ இங்கே ஆகு போடு. ஏன் ஆகு போடலாமே. ஓகே, அகைன் ஐ எம் புஷிங். ஸோ இந்த வாட்டி அவங்ககிட்ட டெஸ்லா இல்லை. ஸோ வி கேன் கெட் சம் குட் கனெக்ஷன். யூ வேல்கரி எல்லாத்தையும் கொஞ்சம் கிட்ட எழுதுட்டாப்பா. அடப்பாவி, வேட்டை நட்டுட்டானே. ஸோ இங்கே இன்ஃபர்னோ டிராகன் அடிக்கிறேன். இங்கே எவனை போடுவோம். நாட் பேட். அடுத்து டெஸ்லாம் அடிக்கிறான். எனக்கு இந்த டெக் வச்சு ப்ளே பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்ன வின் பண்ண முடியுமான்னு தெரியல. அவன் அடுத்து பாய்சன் சைக்கிள் பண்ணி முடிச்சிடுவான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, மியூசிங் ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் வேலைக்கு ஆகலையப்பா. போடுறாடி போடுறான் கைஸ். ஆனால் நான் நிஜமாலே இந்த மேட்ச்சு லாஸ்ட் வரைக்கும் கன்ஃபார்ம்னால வின் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவனோட விசாட் என்னால் கவுண்ட் பண்ண முடியல. கரெக்டாக வாங்க புஷ் பண்ணுறான், ஏதோ சம்திங் நடந்துகிட்டே இருந்தது. என்னால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியல இந்த டெக்கை. பட் ஆனால் எப்படி ஃப்ளூக்கு லக்கில் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட 2வது மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவோமா. லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி அட்டாக். இன்னும் கொஞ்சம் ஓபியாக புஷ் பண்ண பார்க்குறேன். ரொம்ப
பட்டு பட்டு இறக்கி விட்ற மாதிரி இருக்குது. கரெக்டாக அவன் கார்டை கவுண்டர் பண்ணிட்டு நம்ம ஆக உள்ளே நுழைக்கணும். லைக் தட் நம்ம பார்க்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் டைமு. அவனும் டேகர் டச்சஸ் வச்சுருக்கான். ஸோ அவனோட ஆமாவை நம்ம காலி பண்ணிட்டோன்னா இன்னும் ஈஸியாகும் நமக்கு. ஸோ ஐ எம் யூஸிங் எ வேல்கரி இன் அ பேக் சைட். கைஸ் ஐ திங்க் he did not have anything. No, yeah, firecrackers. போடுறா டேய், செத்தாண்டா அவன். ஓகே, ஒரு நைஸ். சரி, என்னோடய காப்ளின்ஸ் நான் இறக்கி விட்ருப்பேன். பட் ஆனால் அவன் டெஸ்லாவை கரெக்டாக இன்ஃபர்னோ கரெக்டாக வச்சுட்டான். ஸோ அந்த 3 எலிக்சர் கார்டு எனக்கு வேஸ்ட்டாக தான் போயிருக்கும். அதனால் நான் எதுவும் பண்ணல. பட் ஆனால் இப்போ பண்ணி தான் நான் ஆகணும். எலிக்சர் ஃபுல் ஆகிடுச்சே. கமான் ஐ யூஸிங் ஏரோஸ். எதா போடுவான்னு பார்த்தா இவ்வளோ பெருசாக போடுவான்னு எதிர்பார்க்கல. ஆகு போடுவியாடா? நல்ல வேலை போடல. பட் ஆனால் இப்போ அவன் கன்ஃபார்ம் ஆக போடுவான். ஸோ ஐ வாண்ட் டு ரெடி. என்கிட்ட இல்லையே, எதுவும் இல்லையே. அவன் ஆகு போடுவோம். நான் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே புஷ் பண்ணுற போகிறேன். அவன் ஆகு போட நம்ம ஆகு போடுவோம். அதுதான் மேட்ரு. ஓகே, அவன் போடலனாலும் நம்ம ஆகு போடுவோம். அதுவும் மேட்ரு. என்னடா வெறும் விசானை இறக்கி விட்ருக்கான். கன்ஃபார்ம் அவங்ககிட்ட என்னடா இது இவ்வளோ பெருசாக வரான். இன்ஃபர்னோ டவர் வரலன்னு பார்த்தா ஜாப் வச்சுருக்காதரா. ஜாப் இருக்கக்கூடாதுரா அவங்ககிட்ட. அடி ஜாப் இல்லை. நான் கூட பயந்துட்டேன். அடாடே வேல்கி, என்னடா பண்ணுற? பொழக்க போகிறாங்க. அவளை பொழக்க போகிறாங்கோ. ஸோ முடிஞ்சுது, மேட்ச்சு முடிஞ்சுது. நம்மளோட எவால்வ் ஃபைட்டர்ஸ் பேக்லேருந்து வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ கைஸ், 2வது மேட்ச்சு நான் உண்மையாக சொல்லணும்னா நான் வின் பண்ணுவேன்னு எனக்கு ஐடியா இருந்தது. அதன்படியே ஒரு தாறுமாறாக போயிட்டு பண்ண அவன் இன்னும் கிவ் அப் பண்ணல. 1400 டேமேஜ் தான் இருக்குது. நம்மளோட ஃபயர் டக்கஸ் தான் ஓபியாக வேலை பார்த்துருக்காப்புல. I am using this and இவனை போடுவோம். ஆரோஸ் அடிச்சிடாத தயவு செஞ்சு. ப்ரொடிக்ஷன் பண்ணியிருக்கான் நைஸரா. பட் ஆனால் அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் இல்லைடா தம்பி. ஒரு செகண்ட் மேட்ச் முடிஞ்சுது. நைஸ். ஸோ கைஸ், இன்னும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம. ஸோ நம்மளோட ஆப்பனண்ட் என்ன வச்சுருக்கான், அவன் பேர் என்னால் படிக்க முடியல. ரொம்ப பெருசாக இருக்குது. வேறு எதுவும் மொழியில் வேறு இருக்குது. ஓகே, இதை நீ எதிர்பார்க்கலடா. முடிஞ்சுதா? ஸோ ஈஸ் எ எக்ஸ்போ பிளேயர் மேன். ஆனால் அவன் ஒரு பெரிய விஷயம் இப்போ பண்ணான் பார்த்தீங்களா? என்னென்னா, அவன் வேறு 2 பில்டிங் கார்டு அவன் யூஸ் பண்ணிட்டான் ஏர்லியராக. ஸோ நான் வி டோன்ட் ஹேவ் எனி பில்டிங் கார்டு இன் இஸ் ஹேண்ட். ஸோ அந்த தைரியத்தில் நான் இப்போ ஒரு பெரிய புஷ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் என்னடா இது பெக்காவா? எக்ஸ்போ டெக்கில் பெக்கா? இதையே நான் சத்தியமாக எதிர்பார்க்கலடா. நைஸ். பட் ஆனால் ஒய்டா தம்பி, ஏர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டியே. இப்போ எப்படி இதை சமாளிப்ப? நிலவில் அவங்ககிட்ட ஜாப் எதுவும் இல்லை. இருந்திருந்தால் கன்ஃபார்ம் என்னோட டவர் டேக் டவுன் எடுத்திருந்தாலும் எடுத்துருப்பான். நோ வி ஆர் இன் த லீட். திரும்ப அவன் எக்ஸ்போ புஷ் பண்ணுவான். ஆனால் இப்போ கன்ஃபார்ம் கொஞ்சம் பயப்படுவான். பக்கத்தில் டெஸ்ட்லாம் பயப்படுவலடா. யா அவன் ஏரோஸ் யூஸ் பண்ணுறான் கன்ஃபார்ம். இப்போ அவங்ககிட்ட சைக்கிள் இல்லை ஏரோஸு. பட் ஆனால் விசார்ட் சைக்கிளில் இருக்குது. அது ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக வேலை செய்யலப்பா. முடிஞ்சது. அவன் டெஸ்ட்லாம் யோசிப்பான் சொன்னான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவனால் டிஃபென்ஸ் பண்ண முடியல. வெறும் பெக்கா மட்டும் தான் இருந்தது. ஓவராக வேல்யூ தூக்கிட்டு போயிட்டேன். ஸோ ஐ ஃபீல் நர்வஸ் லிட்டில் பிட். ஐ எம் யூஸிங் அடி டெஸ்ட்ல அடி. அவன் டெஸ்ட்லாவை நம்ம போஸ்ட் பண்ண வைக்கலாம். பட் ஆனால் அவன் டெஸ்ட்லாம் அடிக்கவே இல்லைங்க. சாப் இல்லை அவங்ககிட்ட. ஸோ அது நல்ல விஷயம். அவனோட பெக்காக நம்ம ஈஸியாக கவுண்டர் பண்ணிட்டோம்.
என்னடா டெக்கு வச்சுருக்க டேய், பூமர் மாதிரி விளாட்றோம். ஓகே கைஸ், ஐ திங்க் அவன் ரொம்ப பதட்டம் ஆகிட்டான். ஸோ தேவையில்லாமல் கார்ட்ஸ்லாம் அவன் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நான் ஜஸ்ட் என்னோடய புஷ்ஷை உள்ளே செலுத்தினேன். அது ஓபியாக வேலை பார்த்துருக்கு. அவ்வளோதான், டேக் டவுன் பண்ணிட்டோம். நம்மளோட 3வது மேட்ச்சில் 3 ஸ்டாரோடு முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மேட்ச்சை, அதாவது இந்த வீடியோ நான் இதோட முடிக்க விரும்பல. ஏன்னா நமக்கு 3வது மாட்டினது அந்தளவுக்கு பெருசாக ஓபியான பிளேயராக எனக்கு தெரியல. ஸோ நம்ம இன்னும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இன்றைக்கான வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ நான் என்னோடய கார்டை ப்ளேஸ் பண்ண விரும்பல. அவங்கக்கிட்ட என்ன கார்டு இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமான விஷயம், என்னோடய ஆகனா அவங்ககிட்ட சொல்ல போகிறது இல்லை. சர்ப்ரைசிங்காக நடுவில் இறக்கி விடலாம் நம்ம ஒரு பெரிய புஷ் உள்ளே போகும்போது. ரொம்ப லேட்டாக இருக்கிறான்டா நைட்டை. கரெக்டாக என்னோட இருறா என் ஃபோன் வருது. இருங்க பாஸ், ஏன் பாஸ் இப்படி பண்ணுறீங்க? ஓகே கைஸ், டெஃபினெட்லி யூஸ்டு ஸோ மச் ஆஃப் எலிக்சர். ஐ திங்க் வி கேன் வின் திஸ். ஏன்னா அவங்ககிட்ட இதை டிஃபெண்ட் பண்ண கார்ட்ஸ் இருக்கான்னு தெரியல. கார்ட்ஸ் இருக்குது, பட் ஆனால் நம்ம ஃபயர் கிராக்கர்ஸ் ஓபியாக வேலை பார்க்குறோம். அவனால் இன்னும் இதை டிஃபெண்ட் பண்ண முடியல. ஸோ வி டேக் டவுன் இஸ் டவர். அவர் வேறு மாதிரி ஏதோ ட்ரை பண்ணார். மேஜிக் மேட்சர் போட்டு டொர்னாடோ போடுறாராமா. முடியல தம்பி உன்னால். ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம ஈஸியாக இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது. முடிச்சிடலாமா? அவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஸோ கைஸ், நான் இதுக்கப்புறம் 5வது மேட்ச்சு ப்ளே பண்ண விரும்பல. ஸோ நம்ம இந்த அட்டாக் கூட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.